உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் அனைத்து விதமான தகுதிகள் பெற்று முன்னேறி அனைவரும் அனைத்திலும் உதவுவதாக வந்தார்கள் என் நிலையை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ உங்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர்கள் வருகை தந்துள்ளார்கள். மாணவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தால் அழிக்க முடியாத கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு கொடுத்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அவர்களை சமூகத்தில் மீளச் செய்வது ஆசிரியர்களை. உங்களுக்கான இந்த நாளில் உங்களுக்கான விருதுகளை வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு அமைச்சர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள், மாணவ மாணவிகளின் அணிவகுப்பினையை தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் கல்வியை மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும், குறிக்கோள், லட்சியம், வாழ்க்கை நடைமுறைகளையும், வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழிகளையும் கற்றுக் கொடுத்து மனித சமூகத்தில் முதுகெலும்பாக விளங்குகின்றனர். வளமான எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் ஆசிரியர் சிற்பங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ உங்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு அமைச்சர்கள் மக்கள் விழா மேடைக்கு வருகை தரவுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஆசிரியர் தினத்திற்கான வாழ்த்துச் செய்தியினை உங்களுக்காக தெரிவித்துள்ளார்கள். தன் வாழ்க்கைகளாக சமூகத்தில் வரும் ஆசிரியர்களை போற்றும் வகையில் இன்று ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரின் பிறந்த நாளான இன்று அவரது திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களும் வாவு சிதம்பரனார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார்கள். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் அவர்களும் தற்போது வாவு சிதம்பரனார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார்கள். மறைந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் சிறந்த ஆசிரியரை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவப்படுத்தி வருகிறது. இந்த விருது பெறுபவர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கம், வெள்ளிப் பதக்கம் மற்றும் பாராட்டுச் சான்று வழங்கப்படுகிறது. நடப்பாண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தகுதியான 385 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இதோ மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டுப்பற்றுடன் மாணவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர் செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் வரவேற்கிறோம். டாக்டர் அவர்களை திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். பாடப்புத்தகங்களை கடந்து மாணவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அறிவும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு
அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவிலே கலந்து கொண்டு அமைச்சர் அவர்களையும் வரவேற்று திரு PSA ஆரிஃப் ஹாரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குனர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. வண்டலூர் BR அப்துல் ரஹ்மான் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. BR அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் கல்லூரியின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கி என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை இந்த இனிமையான காலை நேரத்தில் நினைவு கூர்ந்து நம் அனைவருக்கும் ஆசிரியராக இருந்து வழிகாட்டியாக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாக இன்று சிறப்பான ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழாவிற்கு வருகிறது விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் தந்தை பெரியாரின் கைத்தடியை செங்கோலாகவும் பேரறிஞர் அண்ணாவினுடைய வாக்கியத்தில் உன்னால் முடியும் தம்பி என்ற அந்த வாக்கியத்தை ஏற்று என்னால் எதையும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு அண்ணாவின் முன்னால் முடியும் தம்பி என்ற வாக்கியத்தை தன் தாரக மந்திரமாக கொண்டு மாண்புமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் செயல் திட்டத்தை தனது நெஞ்சிலே ஏந்தி இந்தியாவின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக திகழ்ந்து இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உழைப்பை தனது மூலதனமாக கொண்டு கேலோ இந்தியா என்ற உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டியையும் சமீபத்தில் நடந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தையும் நடத்தி தமிழ்நாட்டை உலக தரத்திற்கு கொண்டு சென்ற ஒரு அற்புதமான இளமை துடிப்புள்ள நமது அமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என்று அவருடைய காலத்தை இன்று எல்லோராலும் பாராட்டுகின்ற வகையில் பள்ளிக்கல்வித்துறையை நடத்தி அவர் கூட நடந்து போனால் யாராலையும் கூட நடந்து போக முடியாது. அவங்க டைரக்டர் கண்ணப்பன்லாம் பின்னால் அப்படியே சாக்கிங்கில் ஓடி வருவார். நானே நடக்க முடியாமல் மூச்சு வாங்கிட்டு பின்னாடி நடந்து போவேன். நடை எப்படி விரைவாக இருக்கிறதோ அதுபோல செயல்களிலும் விரைவாக இருக்கக்கூடிய எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் என்ற அவருடைய தாத்தாவின் பெயரை முன்னாலும் பொய்யாமொழி என்ற அவருடைய
தந்தையின் பெயரை இறுதியிலும், நடுவில் தனது பெயரை மகேஷ் என்ற பெயரை 3 தலைமுறைகளையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்ற நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அன்பையும் அரசையும் தனது பெயரிலே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதன். அவர் ஒரு தடவை என்னை பல்லாவரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு கூட்டு வந்திருந்தார். அப்போ மேடைக்கு ஒரு ஆள் பெரிய மாலையை கொண்டுட்டு வந்து, நான் தான் சிறப்பு பேச்சாளர், அதில் எனக்கு தான் போட போறானாங்கன்னு நான் கழுத்த நிற்கிறேன். அவரு வந்து மாலையை கொண்டு வந்து அண்ணன் அன்பரசனுக்கு போட்டு, யோனிக்கு போடுப்பா அப்படின்னாரு. சும்மா இருப்பா, நீ தானே எங்க அண்ணாத்த அப்படின்னாரு. அவர் அன்னைக்கு அமைச்சர், ஒரு சாதாரண தொண்டன் அவரை பார்த்து, சும்மா இருப்பா, நீ தானே எங்க அண்ணாத்த அப்படின்னு ஒரு தொண்டனுக்கு அண்ணாத்தையாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன், பேரறிஞர் அண்ணாவை போல உருவத்தை கொண்ட அருமை அண்ணன் தாமா அன்பரசன் உள்ளிட்டு வரவேற்புரையாற்றி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய எங்கள் பள்ளி கல்வித்துறையின் செயலாளர், இன்று ஒரு பெண் IAS அதிகாரியாக கல்வி உள்ளிட்ட அனைத்து IAS அதிகாரிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வளாகத்தினுடைய வேந்தர் அருமை ஐயா அவர்களுக்கும், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்களுக்கும், எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய வேளாண்மை இயக்குனர் சங்கர் IAS அவர்களுக்கும், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இணை ஆட்சியர் அவர்களுக்கும், வருகை இருக்கக்கூடிய செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் அவர்களுக்கும், முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் ராஜா, அருமை அண்ணன் சுந்தர், காஞ்சிபுரம் எழிலரசன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம் தான், இப்பயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வளர்ச்சிக்கு ஏணியாய், வாழ்க்கைக்கு தோணியாய், வசந்தத்தின் தீபமான ஆசிரியர் பெருமக்கள், கல்விக்கண் திறக்கும் வல்லவர்கள் நீங்கள் தான், கடமையும் கொள்கையும் கண்மணியும் நீங்கள் தான், அடலேறு போல் பாயும் புலிகளும் நீங்கள் தான், அகிலத்தின் உயர்வுக்கு அடித்தளம் நீங்கள் தான் என்று என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது வாழ்க்கை இருப்பார். ஒரு முறை முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்தான் நமது ஆசிரியர் பெருமக்களின் கௌரவத்தை சாதாரண மக்களிடமிருந்து ஒரு படி உயர்த்தி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர். மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய பின் தான் ஆசிரியர்களுடைய கௌரவம் ஒரு படி மேலே உயர்ந்தது. அந்த கலைஞரிடம் ஒரு முறை ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள்லாம் போய் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்ப தலைவர் சொன்னார், எங்க கோரிக்கையை நீங்க நிறைவேற்றுவீங்களா தலைவர்? அந்த சங்கத்தின் தலைவர் கேட்டாரு. அப்ப தலைவர் சொன்னாரு, நான் கோரிக்கையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அந்த சங்க தலைவர், அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்க வேணாமா தலைவரே, தாய் மாதிரி உங்களை நினைச்சு வந்திருக்கோம் அப்படின்னா தலைவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார், அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்கும் தாய் தான் நான், ஆனால் சில நேரத்தில் அழுகிற பிள்ளைக்கு கூட தாயால் பால் கொடுக்க முடியாது. அந்த தாய்க்கு காய்ச்சல் இருந்தால் அந்த காய்ச்சலான தாய் அழுகிற குழந்தைக்கு பால் தர முடியாது. அதனால் காய்ச்சல் நின்ற பின் இந்த குழந்தைக்கு நான் பால் தருகிறேன்னு அவர்களுக்கு கோரிக்கையை நான் எப்போது நிறைவேற்றுவேன் என்பதை ரொம்ப அழகாக சொல்லி, இப்பொழுது தாய்க்கு டெங்கு ஃபீவர் வந்திருப்பதால் பல ஆண்டுகள் கூட அந்த தாயினுடைய உடல்நலம் குறைந்திருக்கு. ஆனால் உடல்நலம் சரியான பின் இந்த தாய் பால் நினைந்தூட்டும் தாயாக எப்பொழுதும் இருப்பான்னு சொல்லி அந்த கோரிக்கையை கேட்டு வந்த ஆசிரியர்களின் மனதை குளிர்ச்சிப்படுத்திய தலைவர். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி, நான்லாம் வாத்தியாராக இருந்தப்ப டிஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரே நேரத்தில் 25 காம்போசிஷனையும் ஒரே நாளில் நடத்தி, ஜனவரியில் இன்ஸ்பெக்ஷன் நடந்தால் 20 பாடத்துக்கும் ஒரே நேரத்தில் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி சாப்பிட்டெல்லாம் வரைஞ்சி எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். அப்போ திண்டுக்கல்ல சிஓவா மணி அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார். அப்போ என் கிளாஸ்க்கு அவர் வந்திருந்தார். வந்து சார்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பேஸ் வாய்ஸ் நடத்தியா அப்படின்னா,
நான் ஒன்று நடத்தினேன், ராமா ஏட் மேங்கோ ஆக்டிவ் வாய்ஸ், த மேங்கோ வாஸ் ஈட்டன் பை ராமா அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கவனிக்கவே இல்லை. 2 காம்பல்சன் நோட்டில் கையில் போட்டு எந்திரிச்சு போயிட்டார். இப்படி ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் என்பது ஒரு சடங்காக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது அதிகாரிகளும் ஆசிரியர்களும் நண்பர்களாக பழகுகின்ற அளவிற்கு கல்வித்துறை இன்று சமத்துவம் நிறைந்த ஒரு துறையாக இது செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியன், ஒரு ஆசிரியராக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டிமன்ற நடுவர், பாடநூல் கழக தலைவர், கலைமாமணி, நகைச்சுவை கன்றல், இந்த எந்த பட்டங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. காரணம், ஒரு ஆசிரியராக இருந்த என்னை இது மாதிரி ஒரு விருது வழங்கும் விழாவில் ஒரு பேட்சுக்காக வரிசையில் நின்று இருந்திருக்கேன் பல தடவை. நான் அந்த பேட்சை கொடுக்காம துரத்து விட்டுருவாங்க. சீவன் போது போயா சொல்லுங்க, 5 பேட்ச் கொடுத்தாச்சு போங்க அப்படின்னு. அதனால பேட்ச் கிடைக்காம இது மாதிரி ஓரத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தவன் தான் நான். ஆனால் என்னை 33 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்த எனக்கு பாடநூல் கழக தலைவர் என்ற பொறுப்பை வழங்கி இந்த வரிசையில் என்னை அமர வைத்தவர் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசலான்னு ஆசை தான் இருக்கிறது. அதில் 6 பதக்கங்கள் நமது தமிழக வீரர்கள் பெற்றிருக்கிறார். இது பேரா ஒலிம்பிக்கினுடைய ரிசல்ட். ஆனால் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சிக்கு பிறகு அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் நமது தமிழக வீரர்கள் தங்கப் பதக்கத்தை வெல்கின்ற அந்த மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டுவார் என்று சொல்லி இந்த அருமையான விழாவிற்கு எனக்கு வாழ்த்துரை வழங்க இந்த குறுகிய நேரத்திலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடன் வருகை தந்திருக்கின்ற அவருடைய உறவினர்களுக்கும் முதலுடைய வணக்கம். ஓயாமல் உழைத்துக் கொண்டவர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற முத்தமிழின் கலைஞரை நாம் பார்க்கின்றோம். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர் நமக்காக ஓயாமல் உழைப்பதற்கு 2 பேரை எட்டு சென்றிருக்கின்றார். ஒருவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மற்றொருவருடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வருகை தந்திருக்கின்ற அவரை நம் அறையின் சார்பாக வருக 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 என்று நாம் சொல்கிறோம். இவர் நமக்கானவர் என்று சொல்வதற்கு காரணம், அவர் அதிகப்படியாக எந்த அமைச்சரிடம் என்கொயரி பண்ணுவார்னா என்கிட்ட தான். ஏன்னா செய்தித்தாள் ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துருச்சுனாலும் சரி, வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சார்ந்து ஒரு பாவம் வந்துச்சுன்னா சரி, அடுத்த நிமிஷம் எனக்கு அடிச்சது என்ன பிரச்சனை, இதை எப்படி தீர்த்து வைத்திருக்கீர்கள், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கிற கேள்வியாக இருந்தாலும், ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக பல சங்கங்கள் வைத்திருக்க கோரிக்கைகள் என்ன நிலையில் இருக்கின்றது, அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு திட்டமும் சரியான முறையில் மக்களை சென்றடைகின்றதா, குறிப்பாக மாணவர்கள் சென்றடைகின்றதா என்று தொடர்ந்து கேட்கக்கூடியவராக இருப்பதனால் தான் அவர் நம்மவராக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக a man is a two-legged animal என்று தத்துவஞானர் பிளாட்டோ சொல்வார். அப்படி 2 விலங்குகளை கொண்டிருக்கின்றவரை ஒரு மனிதனாக ஆக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் எங்களுடைய பெருந்தத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான். ஆக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நாளாக, ஏன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வார்கள். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையில் அவர்களுக்கான இறைவனை வழங்குவது வணக்கம். ஆனால் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்லும் பொழுது அனைத்து மதத்தவரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் எந்த நாள் என்று சொன்னால் இந்த ஆசிரியர் தினம்தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து நான் சொல்வேன். ஆசிரியர் நீங்களே என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் இயங்காது என்பதை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் தான் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்க வேண்டும், உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடை இல்லாதவனுக்கு உடை வழங்க வேண்டும், அதே நேரத்திலே கல்வி இல்லாதவனுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்று எப்படி தந்தை பெரியார் சொன்னாரோ அந்த வழியில் இந்த 4 அடிப்படையும் நிறைவேற்றுகின்ற வண்ணம் நமக்காக உழைத்துக் கொண்டு போவதுதான் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதே வேளையில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களை பற்றி இங்கே உரையாற்றிய அண்ணன் என்ற ஒரு விருதை வழங்குவதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை மட்டுமல்ல ஆசிரியர்களும் தேசிய அளவில் சுற்றுலா அழைத்து செல்வது
செல்வதாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனலில் சுற்றுலா அழைத்து செல்வதாக இருந்தாலும் சரி, இப்படி படிப்படியாக பல்வேறு திட்டங்களை உங்களுடைய நலன் சார்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் சமீபமாக ஒரு வாரமாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தருடைய பணியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் உலக அளவில் எந்த அளவுக்கு சாதனை செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. என்னதான் ஒன்றிய அரசு நமக்கான பல இடைஞ்சல்களை தருகிறது என்று சொன்னாலும் அதற்கு முக்கிய காரணமாக இந்த மொழி திணிப்பு என்று வரும்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள், மொழி என்பது கண்ணை போன்றது, மற்ற மொழிகள் என்பது அந்த கண்ணுக்கு இடுகின்ற மையை போன்றது. அந்த மை அதிகமானாலும் சரி, அது கண்ணுக்குள்ளே சென்று அந்த எரிச்சலை அது தரும் பொழுது உடல் முழுவதும் அந்த எரிச்சலை நாம் சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் தான் சொல்கின்றோம், ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மொழியை கண்போல் பார்ப்பது எங்களுடைய தமிழ்நாடு. அதில் மையை அளவோடு அப்புங்கள். அதை திணிக்கும் பொழுது எரிச்சல் வந்தது என்று சொன்னால் அதை என்றைக்கும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எங்களை காப்பதற்கு எங்களை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்கின்ற பெருமையோடு இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு. அந்த வகையில் இன்றைக்கு நல்லாசிரியர் என்று சொல்வது எல்லாருமே நல்லாசிரியர் தான். ஆனால் உங்களுடைய பணியை பாராட்டி ராதாகிருஷ்ணன் அவார்டு என்கின்ற இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவரும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய வழியில் உங்களுடைய பணி தொடர்ந்து அதை செயல்படுத்துங்கள், சீரிய முறையில் செயல்படுத்துங்கள். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இங்கே வருகின்றதற்கு ஆசிரியர் மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். நமக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம். ஆசிரியர்களாக முதலமைச்சர் இருக்கின்றார், ஆசிரியர்களுக்காக முதலமைச்சர் இருக்கின்றார். அதனால்தான் ஆசிரியர் பெருமக்களும் எங்கள் முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் என்பதை எங்களால் கண்டிப்பாக உணர முடிகின்றது. ஆக அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே வேளையில் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் கண்ணப்பன் சார், மாவட்ட ஆட்சித்தலைவர் அருள்ராஜ், உரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய அரசு செயலர் மதுமதி மேடம், உரையாற்ற இருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம், வரலட்சுமி மதுசூதன் சட்டமன்ற உறுப்பினர், வருகை தந்திருக்கின்ற செம்பருத்தி துர்கேஷ், அண்ணன் திண்டுக்கல் லியோனி, முத்துக்குமார், ஆர்த்தி, சங்கர், வருகை தந்திருக்கின்ற சார் பழனிசாமி, உமா, லதா மேடம், குப்புசுவாமி, சேதுராம் அவர்வா, நாகராஜ முருகன், உமா, நிறைவாக நன்றியுடன் இருக்கின்ற நரேஷ் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தர், அண்ணன் SR ராஜா, அண்ணன் CMP எழிலரசன், இந்த இடத்தை நமக்கு தந்து நம்மை கௌரவப்படுத்தி இருக்கின்ற இந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற பல்வேறு ஆசிரியர் சங்கங்களை மற்றும் தலைவர் மற்றும் நிர்வாகிகளாக இருக்கின்ற அண்ணன் தியாகராஜன், மன்றம் சண்முகநாதன், அண்ணன் தாஸ், மாயம் உள்ளிட்டவர்களுக்கும், என்னுடைய இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், ஆசிரியர் பெருமக்கள் என்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து, அவரவர்கள் அவருடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது மிகவும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை ஆசிரியர்களுக்கு வழங்கி விழா பெருவிளையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்